சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு அதிதிகள் பக்கத்தோடு இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நல்லூர் உற்சவத்திலே நாங்கள் திளைத்திருக்கிறோம். தினந்தோறும் நல்லூர் ஆலயங்களினுடைய நேரடி ஒளிபரப்பாக ஒவ்வொரு திருவிழாக்களையும் நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். நேரலையாக ஆதவன் தொலைக்காட்சியினூடாக உங்களால் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு தருணத்தில் தான் வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அதற்கு பொருத்தமான அதிதிகளை அழைத்து வந்து இந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் அவர்களோடு நாங்கள் கதைத்து அவர்களிடம் இருக்கின்ற அறிவை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை உங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த பருகல் என்பது நிகழ்காலத்திற்கு தேவையான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்பது நாங்கள் அனைவருமே அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதை நாங்கள் இந்த ஒரு தளத்தில் வைத்து கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக ஜப்பானினுடைய கட்சுவின் பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு நிலை ஆய்வு பேராசிரியர் முனைவர் சானா மனோன்மணி அம்மா அவர்கள் தான் இன்று எமது கலையகத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் இந்த வழிபாடுகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம். குறிப்பாக இந்த வழிபாட்டு என்றால் என்னவென்று ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு ஒரு அழகான சரியான ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? வழிபாடு என்பது நாம் ஒருவரை நல்ல வழியிலே செலுத்துவது. இன்றைக்கு ஒரு தெருவழியாக ஒருவர் செல்லுகின்ற போது அவருக்கு சில சட்டத்திட்டங்களை அமைத்து ஒரு நெறிப்படுத்தலை செய்கின்ற ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மனித இனம் தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்து ஒரு பண்பாட்டு நிலையிலே இந்த வழிபாடு நடைபெற்றிருக்கின்றது. ஒரு குழந்தையை அதனுடைய தாய் வழிப்படுத்தல் செய்கிறாள். தமிழிலே ஒரு அழகான பழமொழி ஒன்று இருக்கின்றது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இல்லை, அன்னை பின்னர் பிதா. அன்னை என்பவள் தாய், பிதா என்பவர் தந்தை. அந்த வகையிலே குழந்தைக்கு முதலிலே அறிமுகமாக அந்த குழந்தை ஒரு உருவத்தை காண்கின்ற போது அன்னையினுடைய உருவத்தை தான் அது காண்கின்றது. அன்றில் இருந்து அன்னை அந்த குழந்தையை வழிப்படுத்தல் செய்கிறாள். ஆனால் இன்றைக்கு வழிபாடு என்பது கோயில் சம்பந்தமான கோயிலோடு தொடர்புட்ட செயல்பாடுகளோடு விரிந்து போய் கிடக்கிறது. ஆனால் ஆழமாக பார்க்கின்ற போது அந்த தன்னுடைய முதல் தெய்வம் என்று நினைக்கின்ற அளவுக்கு தனக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்த தாய் வழிபட வேண்டிய ஒரு உருவம் என்பதை அந்த குழந்தை முதலிலேயே உணர்ந்து கொள்கிறது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அதை அறியாமல் இன்று குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குழந்தை மொழி என்று மொழியியல் ஆய்வாளர்கள் அதை பற்றி நிறைய ஆய்வெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை மொழியை கற்றுக் கொடுத்தவளே தாய்தான். வயிற்றுக்குள் இருக்கும் போதே அந்த குழந்தையோடு அவள் பேசுவாள். இன்றைய கருவுற்ற பெண்கள் அதை செய்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் எனக்கே அந்த அனுபவம் இருக்கின்றது. என்னுடைய வயிற்றிலே என்னுடைய முதல் குழந்தையை நான் தாங்கி இருந்தபோது சில வேளை சங்கப்பாடல்களை கூட அந்த குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு சங்கப்பாட்டு தெரியும். சங்கப்பாடல்களை கற்பிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருந்ததினாலே அந்த குழந்தைக்கு அந்த பாடலை நான் சொல்லுகின்ற போது அந்த குழந்தைக்கு இன்று வைத்திய ஆய்வு சொல்லுகின்றது 75% மூளைத்திறனோடு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி. அப்படி என்றால் இன்றைக்கு 75% மூளைத்திறனோடு வாழ்கின்ற நாங்கள் அந்த குழந்தைக்கு ஒப்பானவர்களா என்று நினைக்க தோன்றுகிறோம். இருந்த போதிலும் தந்தைக்கு முதல் தாய் அந்த குழந்தையை கருவிலே இருக்கும் போதே நெறிப்படுத்துகின்றார். சில வேளை உங்களுக்கு தெரியும், பிள்ளை இடிக்குதுன்னு சொல்லுவேன். என்ன, அவன் உண்மையில் இடிக்கவில்லை, ஒரு செய்தி சொல்லுகிறான். அந்த வயிற்றுக்குள் இருந்து கொண்டு தாய்க்கு தனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு என்பதை அவன் சொல்லுகின்றான். அப்போ அந்த வகையிலே வழிப்படுத்தல் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் நடக்கின்ற ஒரு இயற்கையான இயல்பாக இருக்கின்றது. தாயினுடைய வழிப்படுத்தல் குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய தந்தைக்கும் இருக்கின்றது. தாய்க்கு பின் தாரம் என்கின்ற ஒரு அருமையான பழமொழி. தாய் இறந்த பின்னர் அந்த குழந்தைக்கு தாரமாக இருக்கின்ற மனைவி நெறிப்படுத்தல் செய்கின்றார். எனவே ரெண்டும் தாய் தான். ஆனால் தாய்க்கு பின் தாரம். இன்றைக்கு மனைவி என்பவள் கணவனுக்கு அடங்கியவளாக அல்லது கணவனுக்கு சொற்கேட்டு நடக்கின்றவளாக எல்லாம் இருக்க வேண்டும் என்று வரவிலக்கம் பேசுகின்ற காலத்தில் அதற்கும் கொஞ்சம் முன்னோடியாக போனால் பெண்ணியலையிலே நான் அவருக்கு மேலானவள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நான் சொல்லுகின்ற இந்த கருத்து சில வேளை கொஞ்சம் நகைப்பாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெண் பிறந்த உடனேயே தாயாகி விடுகின்றார். தன்னுடைய தாயிடம் கற்ற வழிப்படுத்தல் நெறிமுறைகள் அத்தனையும் தனக்கு வாய்த்திருக்கின்ற கணவனை குழந்தையாக வழிப்படுத்துகின்ற ஒரு தெய்வமாக மாறுகின்றார். அந்த வகையிலே வழிபாடு என்பது தொடர்ச்சியாக மனித குலத்திற்கு இயற்கையோடு இணைந்த நிலையிலே செய்யப்படுகின்ற நான் நினைக்கிறேன் ஒரு மிக அற்புதமான கையளிப்பு. அந்த பண்பாட்டு கையளிப்பு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருந்ததன் காரணத்தினால்தான் எங்களுக்கு இன்றைக்கு
ஆயிரக்கணக்கான பாடல்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பக்தி பாடல்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த பக்தி பாடல்களுக்குள்ளே பாடியவர்கள் அத்தனை பேரும் இறைவனை தாயாக கண்டு பாடுகின்ற பாடல்கள் அதிகமாக இருக்கின்றன. தன்னுடைய தாய்க்கு ஒப்பாக வேறு யாரை சொல்லலாம்? அங்கேதான் இறைவன் என்கின்ற அந்த கருத்து நிலை தாய் என்கின்ற ஒரு கருத்து நிலையோடு ஒத்துப்போவதை காண்கின்றோம். எனவே வழிபாடு என்பது தாயின் மூலமாக ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தை அதை பக்குவமாக தன்னுடைய குழந்தைக்கு கையளிப்பு செய்கின்றது. இங்கே ஒரு சின்ன ஐயம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆண் குழந்தைகளுக்கு இந்த வழிபாடு செய்வதற்கு திறன் இல்லையா என்று. நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் தாய் வழிபாட்டை பயிற்றுகின்ற போது, அந்த நெறிப்படுத்தலை செய்கின்ற போது ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று அவள் பாகுபாடு பார்ப்பதே இல்லை. எல்லா குழந்தையும் பொதுவான ஒரு நல்ல நெறியிலே செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த தாயினுடைய சொல் கேட்க வேண்டும். தாய் சொல் தட்டாதே. ஒரு வரியில சொல்லி இருக்கிறாள். ஏன் தாயினுடைய சொல்லை ஏன் தட்டக்கூடாது? வயிற்றிலே தாங்கி இருந்த போதே அந்த குழந்தை நன்றாக வெளியுலகத்திற்கு வந்து நல்லவனாக வல்லவனாக சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக முழுமையான நெறிப்படுத்தலை செய்கின்றார். அதனாலே தான் தாய் எதை சொன்னாலும் தட்டாதே. இன்னும் ஒன்று சொல்வால், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த தட்டாதே என்கிற லட்சிக்கு அப்பால் தந்தை சொல்லுகின்ற அனுபவ குறிப்புகளை மந்திரமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். எனவே தாயினுடைய வழிப்படுத்தல் என்பது தந்தையினுடைய வழிப்படுத்தலோடு இணைந்து என்று குடும்பமாக வழிபாடு செய்கின்ற, திருக்கோயில் சென்று குழந்தை குட்டிகளோடு வழிபாடு செய்கின்ற, நல்லூர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய விரிந்த வழிபாட்டு நெறிமுறையாக நமது பண்பாட்டிலே உருவிட்டுள்ளது. நிச்சயமாக அன்னையோர் ஆலயம் என்பார்கள். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். ஒரு வழிபாடு என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது, வழிபாடு என்றால் என்ன என்பதை தாண்டி இப்பொழுது நீங்கள் கூறிய விடயங்களிலே இந்த வழிபாடுகளுக்காக வழிகாட்டக்கூடியவர் யார் என்றால் நீங்கள் யாரை சொல்வீர்கள்? உண்மையிலே வழிகாட்டுதல் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல தாயினுடைய வழிகாட்டல் குழந்தைக்கு அவசியம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், அவர் நல்லவராவதும் வல்லவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பிற்கால பாடல் கூட பாடிவிட்டார். அவர்கள் பாட வேண்டியதற்கு காரணம், இந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு தாயினுடைய வளர்ப்பினாலே தான் நல்ல குழந்தைகளாக வளர முடியும் என்கின்ற இருந்த பண்பாட்டு அந்த தொடர்ச்சி. ஆகவே தாயினுடைய வளர்ப்பு என்பது நீங்கள் நினைப்பது போல ஒரு மிக எளிமையான வளர்ப்பு அல்ல. குறிப்பாக ஒரு குழந்தை தன்னுடைய 3வது வயது வரைக்கும் தாயினுடைய வளர்ப்பிலே தான் அறிவுள்ள குழந்தையாக வளர்கிறது. புறநாட்டில் ஒரு பாடல் இருக்கின்றது, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அப்ப ஈன்று புறந்தருதல் என்று சொன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை இந்த மனுலகுக்கு தருவது மட்டும்தான் என்னுடைய கடன் என்று உரை செய்யக்கூடாது. புறம் தருதல் என்று சொன்னால் அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பில் இருந்து புற உலகத்திற்கு செல்லுகின்ற வரைக்கும் அவளுடைய கடன் அது. அந்த குழந்தைக்கு மொழி பயிற்சி, அந்த குழந்தைக்கு பண்பாட்டு பயிற்சி, அந்த குழந்தைக்கு ஈவன் கைவினை பயிற்சி கூட வழங்கி கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். இங்கே நான் குறிப்பாக குழந்தையாக பாடிய ஞான குழந்தை சம்பந்தரை குறிப்பிட விரும்புகின்றேன். 3வது வயதிலே அந்த குழந்தை இறைவனை பாடியிருக்கின்றது. இறைவனை பாடியது எப்படி பாடியது? இறைவனை கண்ட காட்சியை பார்த்து அப்படியே அந்த காட்சிக்கு கருத்து நிலை வடிவம் அமைத்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் அந்த பாடலிலே இறைவனை காணக்கூடிய வகையில் இது பாடியிருக்கிறது. 1வது அடி என்ன? தோடுடைய செவியன். தோடு யார் அணிந்திருப்பார்? தோடு என்பது சிவபெருமான் அணிந்து தோடு என்று சொல்கிறார். அர்த்தநாரீஸ்வர வடிவத்திலே உமையினுடைய காதிலே தோடு இருக்கின்றது. அப்ப தோடுடைய செவியன் என்று சொல்லுகின்ற போது இந்த குழந்தைக்கு தோடு என்ற சொல்லு எப்படி நினைவுக்கு வந்தது? 3 வயது குழந்தை, இன்னும் பால்குடி மாறாத பருவம். உறுதியாக தாயினுடைய செவியை அந்த குழந்தை பிடித்தபடி பால் அருந்துகின்ற காட்சியை கண்டவர்களுக்கு இது வியப்பான காட்சி அல்ல. எனக்கு அனுபவம் இருக்கு. என்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது அவர்கள் பாலை சுவைத்தபடி என்னுடைய தோடை வருடி கொண்டு என்னுடைய காதுகளை பாருங்களேன், என்னுடைய மகன் இழுத்த காது அப்படியே இருக்கணும். பால் குடிக்கிற நேரமெல்லாம் தோட்டை பிடிச்சி இழுத்து கொண்டிருப்பான். அப்போது நான் வளைய மாட்டினா எனக்கு மிக வசதியாக இருந்து விரலை அதுக்குள்ளே நுழைத்து அதை இழுப்பதை. காரணம் என்னவென்றால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற போது குழந்தையும் தாயும் ஒன்றாக இருக்கின்ற நிலை. மாணிக்கவாசகர் அழகாக பாடி கேள்வி, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து இறைவனுடைய அன்பு. அப்ப பால் இந்த குழந்தைக்கு கொடு என்று சொல்லி சிவபெருமான் சொல்லி பொற்கிண்ணத்திலே பாலை கொடுத்ததாக நாங்கள் பெரிய புராணத்திலே படிக்கிறோம். ஆனால் சாதாரணமான ஒரு தாய் பால் ஊட்டுகின்ற போது அந்த குழந்தைக்குரிய சில சொற்களை சொல்லுகிறாள். என்ன? சில வேளை அந்த குழந்தை பால் அருந்தி தூக்க நிலைக்கு போகின்ற போது தாலாட்டு பாடுகிறார்.
தாலாட்டு பாடுகின்ற போது அவள் முதல் செய்கிற வேலை இந்த குழந்தைக்குரிய உறவு முறைகளை சொல்லிக் கொடுப்பது. குழந்தை அழுதால் அப்பா அடித்தாரோ, அப்பா அடிக்க மாட்டார், ஆனால் அப்பான்றொரு உனக்கு இருக்கிறார், அவரை மறவாதே, என்னை மட்டும் நீ உன்னுடைய நினைவே கொள்ளாதே. அண்ணா அடித்தானா, அண்ணா இருந்தார், தங்கை அடித்தானா, மாமன் அடித்தானோ, எல்லா உறவுகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நெறிப்படுத்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்ப குழந்தை வளர்ப்பு என்பது இந்த 3 ஆண்டுகளுக்குள் இன்றைக்கு நாங்கள் முன்பள்ளி என்று சொல்லி மேலத்தேச கோட்பாடுகளை கொண்டு வந்து குழந்தைகளும் குழம்பி நாங்களும் குழம்பி இருக்கணும். அதற்குள்ளே முடங்கிவிட்டோம். இல்ல, முன்பள்ளி என்பது தாயில்லா குழந்தைகளுக்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் அங்கு அந்த தாயினுடைய அரவணைப்பான சூழல் இருக்க வேண்டும். அந்த முன்பள்ளி என்பது ஒரு வீட்டு சூழலே இருக்க வேண்டும். அந்த குழந்தை தாயினுடைய மடியிலே இருப்பது போன்ற உணர்வோடு அந்த குழந்தையை பராமரிக்கின்ற செவிலியினுடைய மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும். அப்ப உரிமையோடு அந்த செவிலியோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் 3 ஆண்டுகளுக்குள் நாங்கள் பயிற்றுகின்ற மொழி, பண்பாடு, ஏனைய எல்லா விடயங்களுமே மிக ஆழமாக அடித்தளமாக அமைந்தால்தான் அந்த குழந்தை தன்னுடைய புற உலகத்தை பார்க்கும்போது, புறந்தருதல் என்ற கருத்திலே வீட்டை தாண்டி பள்ளிக்கோ அல்லது வேறு புறநிலை செயல்பாடுகளுக்கோ அது செல்லுகின்ற போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருக்கும். எனவே இந்த 3 ஆண்டுகளுக்குள் தாயினுடைய அந்த வளர்ப்பு நிலை என்று நாம் காணுகின்ற போது மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய நிலையாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு ஆன்மீக சிந்தனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு தாயின் மூலமாகத்தான் ஒரு சரியான நெறிப்படுத்தல் கூடிய ஒரு குழந்தையை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நாங்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறோம். தாய்மையை போற்ற வேண்டும். ஒரு தாயினுடைய செயற்பாடுகள் என்பது இந்த வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. நீங்கள் கூறியது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கூற்றாகவுமே இருந்தது. வழிபாட்டிற்கான வழிகாட்டி யார் என்ற பொழுது தாயை கூறி அதற்கான ஒரு சரியான ஒரு அடையாளப்படுத்தலை கூறியிருந்தது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக வழிபாட்டு தலம், சுற்றுலா தலம், இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் தான் என்ன? வழிபாட்டு தலம் என்பது நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருந்த ஒரு சொற்றொடர். சுற்றுலா தலம் என்பது இப்போது இடைக்காலத்திலே எங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு சொற்றொடர். இடையிலே நான் நினைக்கிறேன் பாத யாத்திரை என்று ஒரு சொற்றொடர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது வழிபடுகின்ற தலங்களுக்கு செல்லுகின்ற போது கால்களினாலே நடந்து அந்த இடத்தை அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கின்ற கதிர்காம தலத்திற்கு பாத யாத்திரை செய்கின்றவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த ரெண்டும் ஒரு எங்களை பொறுத்தவரையில் 2 விதமான பண்பாட்டு கலப்பை எங்களுக்கு மிக துல்லியமாக காட்டுகின்றன. வழிபாட்டு தலம் என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற நல்லூர் கந்தனுடைய கடிநகரண்டா காவல் பொருந்திய திருக்கோயில் என்று பொருள். கடம்பமர் செல்வன் கடிநகர் என்று சொல்லி சங்க இலக்கியத்திலே ஒரு தொடர் வருகின்றது. அந்த காலத்திலேயே இவ்வாறு பெரிய கோயில்களை கட்டி சுற்று மதில்களை கட்டி மிக பாதுகாப்பாக அந்த கோயில்களை அவர்கள் பேணி வந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் கோவில்கள் நிறைந்த செல்வங்களை உள்ளடக்கிய இடங்களாக போயிருந்திருந்தன. இன்றைக்கும் இந்த பெருங்கோவில்கள் சுற்று மதில்களோடும் பெரிய பெரிய பாதுகாப்பான கதவுகளோடும் ஏன் மின்சார பாதுகாப்போடு இருப்பதற்கு காரணம் அதுதான். இருந்த போதிலும் பண்ட காலத்திலே வழிபாட்டு தலம் என்று சொன்னால் ஒரு பொது மன்றம், ஒரு பெரிய மரத்தின் கீழ் இருந்து தன்னுடைய கண்ணுக்கு தோற்றாத ஆனால் தான் நம்புகின்ற எனக்கு மேலே ஒரு பேராற்றல் இருக்கின்ற பெரியவர்கள் தாய் சொல்லிக் கொடுத்த அந்த அடிப்படையான நம்பிக்கையை மனதில் கொண்டு தன்னுடைய துன்பங்களையோ அல்லது தனக்கு வேண்டியவற்றையோ விண்ணப்பித்து கொண்டு வழிபாடு கண்ண மூடி மௌனமாக இருந்து செய்கின்ற ஒரு இடமாகத்தான் இருந்தது. இது ஏற்கனவே பேசப்பட்டது போல சங்க பாடல்களில் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. பெண் வழிபாடு செய்கின்ற போது மலர்களை தூவி வழிபட்டிருக்கிறாள். ஆனால் அந்த பாடலுக்குள்ள ஒரு அடி வருகின்றது. குலமுதல் வழுத்தி மன்றத்து வேங்கை மலர் சில கொண்டு, குலமுதல் வழுத்தி என்று வருகின்ற போது இந்த மன்றத்துக்கு போகின்ற போது கையிலே மலரை கொண்டு போகிறாள். அதற்கு அப்பால் குலமுறை வழுத்துதல் என்று சொன்னால் ஒருவரை ஏற்றி பணிந்து சில விண்ணப்பங்களை செய்வது. அரசனை வளர்த்தி பாடினால் ஏதாவது பொருள் தருவான் உங்களுக்கு. அந்த வகையில் இந்த பெண் யாரை வளர்த்தினாள்னா குலமுறை. குலமுறை என்றால் யாருடைய குலத்தை வளர்த்துகிறாள்? தன்னுடைய குலத்தை வளர்த்துகிறாளா அல்லது வழிபடுகின்ற தெய்வங்களுடைய குலமா? அந்த காலத்திலே வேறு வேறு தெய்வங்களுடைய பேர் அவளுக்கு தெரியாது. அவளுடைய குலமுறை என்று சொன்னால் தன்னுடைய தாய், அவளுடைய தாய், அவளுக்கு முந்தின தாய், எப்படியெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையூட்டி இந்த மன்றத்தடியிலே நீ வந்து வழிபாடு செய்தால் உன்னுடைய எண்ணம் கைகூடும் என்று சொன்ன அந்த குல முறையை அவள் நினைந்து வணங்கி தன்னுடைய குறையை கேட்கின்றார். அது வழிபாட்டு தலம்.
ஆனால் இன்றைக்கு சுற்றுலா தலம் என்று சொன்னால் இந்த கடிநகர் என்று நான் முன்னரே குறிப்பிட்ட இந்த பெருங்கோவில்களிலே அந்த கோவில்களை சூழ வழிபாட்டுக்கு அப்பால் மக்களுக்கு தேவையான அத்தனையும் அங்கே பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றார்கள். அது ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை முன்னரெல்லாம் வலிபுர கோவில் திருவிழாதான் யாழ்ப்பாணத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இருக்கும். என்றால் கோயில் சின்னதாக இருந்தாலும் கோயிலை சுற்றி பெரிய அகன்ற பெரிய வீதி இருந்தது. அந்த வீதியிலே அந்த திருவிழா நடக்கின்ற அத்தனை நாட்களும் மக்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பண்டமாற்றி செய்வதற்காக கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். என்னிடம் இருக்கின்ற பெட்டிப்பாய்களை கொடுத்து விட்டு அவரிடம் இருக்கின்ற ஏதோ எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கலாம். சில ஒரு இடியப்ப உரலோ இடியப்பத்தோ அப்படி வாங்கி கொண்டு போகலாம். இன்னும் பொருள்கள் நெல் கொடுத்து வேறு ஏதாவது உளுந்து பயிர் வாங்கலாம். பண்டமாற்றி செய்கின்ற ஒரு பொருளாக எப்படி நாங்கள் சங்க இலக்கியத்திலே காவிரி பட்டணத்திலே சிலப்பதிகாரத்திலே கடலாடு காது என்கின்ற பகுதியிலே சொல்லப்படுகிற கிரேக்க யவன கப்பல்கள் வந்து தங்களுடைய பொருளை கொடுத்து விட்டு இங்கே இந்த பொருளை ஏற்றி கொண்டு போனார்கள். கரியோடு வந்து பொன்னோடு வந்து கரியோடு மீளும் அங்கேருந்து பொன்னை கொண்டு வருவார்கள், இங்கேருந்து மிளகை கொண்டு வருவார்கள். அந்த வகையிலே வல்லிபுர கோயிலே நான் அதை நேரடியாக என்னுடைய கிராமம் பருத்துறை திம்பளையிலே வல்லிபுர கோயிலுக்கு அண்மையிலே இருக்கின்றது. திருவிழா என்று சொன்னால் எங்களுக்கு கொண்டாட்டம். காரணம் என்னவென்றால் இங்கேருந்து பொருளை கொண்டு போவார்கள், எங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி தருவார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையர் போனங்கின்ற ஈழத்து சிறந்த சிறுகதை ஆசிரியர் வெள்ளிப்பாதசரம் என்ற ஒரு சிறுகதை தொப்பு வெளியிட்டிருக்கார். அதில் இந்த முதலாவது கதை வெள்ளிப்பாதசரம். இந்த திருவிழாவை அடிப்படையாக கொண்டு அந்த திருவிழா காலத்திலே நடந்த இந்த வணிக பரிமாற்றத்தை பற்றி மிக அழகாக சுட்டிக்காட்டிக்கார். எனவே அது வழிபாட்டு தலத்திலிருந்து சுற்றுலா தலமாக மாறுகிற அடிப்படையை ஏற்கனவே கொண்டிருந்தது. இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நல்லூர் திருக்கோவிலுக்கு எல்லா சமயத்தவர்களும் வந்து வழிபாடு செய்கிறார். அவர்களை பொறுத்தவரை அது வழிபாட்டு தலம் என்று நாங்கள் வரையறை செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு அது சுற்றுலா தலமாக இருக்கிறது. ஒரு தலத்திலே திருவிழா நடக்கின்றது, அந்த தலத்திலே நடக்கின்ற திருவிழாக்களையும் பார்த்து அந்த தலத்தை சூழ இருக்கின்ற எல்லா வணிக நிலையங்களிலும் உள்ள பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதற்கு அப்பால் உங்களை போன்ற இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகின்றதுனாலே இந்த ஊடக தொடர்புகள், கலை தொடர்புகள், மொழி சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு போகின்ற போதுதான் அது சுற்றுலா தலமாக ஒரே இடத்தில் அனைத்தையுமே அனுபவிக்க வேணும், கவினிருக்க வேணும், தனக்கு தேவையான எல்லாவற்றையும் இங்கே பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதில் நல்லூருக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்னவென்றால், நீண்ட திருவிழா 26 நாட்கள், ஏறக்குறைய ஒரு மாதம் இங்கே வந்திருந்து அத்தனை விஷயங்களையும் கேட்டு பார்த்து உண்டு மகிழ்ந்து பொருட்களை வாங்கி திரும்பி செல்லுகின்ற போது அவருடைய மனத்திலே சுற்றுலா தலம் சில வேளை மறைய வழிபாட்டு தலம் மட்டும் மனதிலே இருக்கும். அதான் கந்தனுடைய அருள் என்று நான் நினைக்கிறேன். நல்லூருக்கு வருகின்றவர்கள் நல்லூரான் வீதி நடந்தால் வினை தீரும் என்று பாடியிருக்கிறார்கள். இவர் சுற்றி சுற்றி வந்து எல்லா பொருட்களையும் வாங்குகின்ற போது அவருடைய வினை தீர்ந்துவிடும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. இந்த வகையிலே தான் வழிபாட்டு தலத்திலிருந்து சுற்றுலா தலமாக அது மாற்றுகின்ற போது உங்களுக்கு இன்னும் ஒரு குழப்பத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். சுற்றுலாத்துறை என்று ஒரு சொல்லி எங்களுக்கு ஒரு அமைச்சு இருக்கின்றது. அப்படி ஒரு அமைச்சு வந்தது இந்த சுற்றுலாத்துறைக்குள்ளே அடக்குகின்ற போது சாதாரண இயற்கை காட்சிகள் கண்டு மகிழ்கின்ற அந்த இடங்களுக்கு அப்பால் இந்த வழிபாட்டு தலங்களையும் இணைத்து கொண்டால் மக்களும் அதெல்லாம் நன்மை பெறுவார்கள் என்று நாங்கள் எண்ணினோம். அந்த தொடர்பான கருத்துரைகளிலே கலந்து கொண்டிருக்கும் போது இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். வருகின்றவர்கள் 3 தலைமுறையினல்ல 4 தலைமுறை ஓரிடத்திலே இருந்து வழிபாடு செய்யாமல் செய்துவிட்டு போவார்கள். அவள் வந்த நோக்கம் இந்த இடத்தை சுற்றி பார்த்து போட்டு போதாக இருந்தாலும் தனக்கு அருகிலே நின்று கைகூப்பி இருக்கிற கண்டவுடன் தன்னை அறியாமலே கைகூப்பி வணங்குவார். தன்னுடைய மனத்திலே எந்த கடவுள் இருக்கிறாரோ அந்த கடவுளை நினைத்து, ஏனென்றால் இந்த இடத்துக்கு நீ என்னை அழைத்து வந்ததற்கு உனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையிலே வழிபாடு என்பது அன்றைக்கு வழிபடுத்திய தாயினுடைய அந்த அடிப்படை நிலையிலிருந்து என்னதான் குழப்பங்கள் வேறு செயல்பாடுகள் சேர்ந்தாலும் மீண்டும் அந்த அடிப்படையிலே தான் அது நினைக்கின்றேன். அந்த வகையிலே சுற்றுலாத்தலம் வழிபாட்டுத்தலம் என்பது ஒரு தெளிவான விளக்கமான இடமாக இருக்க வேண்டும். ஆனால் சுற்றுலாத்தலம் உறுதியாக எல்லோருடைய மனத்திலும் வழிபாட்டு தலமாக மாறி நிற்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. நிச்சயமாக ஆதவனும் அதை தான் கூறுகிறது. நல்லூரான் நல்லருள் நாடெங்கும் பரவட்டும், அனைவருமே இங்கு வருகை தந்து உங்களுடைய அருளை, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நாங்களும் கூறுவோம். குறிப்பாக பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது அடுத்ததாக இந்த வழிபாட்டு இடங்களும் வழிபாட்டு முறைகளையும் பற்றியும் விளக்க முடியுமா?
வழிபாட்டு இடங்களும் முறைகளும் ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த பண்டை காலத்திலே அவர்களுக்கு தேவையான மலரும் தேனும் கொண்டு வந்தார்கள். ஆனால் குறிப்பாக பூவும் புகையும் நீரும் சொரிந்து வழிபடுகின்ற ஒரு பண்பு. இது உண்மையிலேயே பலர் சேர்கின்ற இடத்திலே அவர்களுடைய உடல்நிலை காரணமாக அல்லது வேறு ஏதாவது தூய்மையின்மை காரணமாக ஏதாவது ஒரு அச்சம் இருக்கலாம். அந்த அச்சத்தை போக்குவதற்காக எல்லோரும் நீராட வேண்டும், வழிபாடு செய்ய முன்னர் நீராட வேண்டும். அதன் பின்னர் புகையும் பூவும் சொரிந்து வழிபாட வேண்டும். நீராடிய பின்னர் எல்லாருக்குமே நீர் கோத்து விடும். அங்கே இறைவனுக்கு நீர் கோர்க்கதான் நாங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் போடுகின்ற அந்த சாம்பிராணி புகை அது இறைவனை நினைத்து நீங்கள் போடுகின்ற போது அப்போதுதான் உடனடியாக குளிர்நீரிலே நீராடி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உடலுக்கு எந்த விதமான தொல்லையும் ஏற்படாது. அதற்கு அப்பால் மலர்களை சொரிகிறீர்கள். மலர்கள் என்பது பலர் கூடுகின்ற இடத்திலே அந்த கிருமிகளையோ அல்லது வேறு மனங்களை அகற்றுவதற்கு தங்களுடைய நறுமணங்களை இயற்கையாக தேக்கி வைத்திருக்கிறார். எனவே கோயிலுக்கு செல்லுகின்ற போது மலர்களை கொண்டு போகணும். ஆனால் இன்றைக்கு அதோடு மடைப்பொருள்களும் சேர்ந்து விட்டன. மடைப்பொருள் என்று நான் சொல்வது இந்த முக்கனி தேங்காய் கட்டாயமாக அர்ச்சனை தட்டு ஒன்று கொண்டு போகணும் என்று சொல்லுவார்கள். ஐயற்ற கையிலே அர்ச்சனை தட்டை கொடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆனால் முக்காலத்தில் அந்த முறை இருக்கவில்லை. அவர்களே இந்த மடைப்பொருள்களாக தங்கள் வீட்டிலிருந்த முக்கனிகளை, வாழைக்கனி, பலாக்கனி, மாங்கனி 3ஐயும் அதோடு நீண்ட நெடும் மரமாக தன்னுடைய பாட்டனார் வைத்த அந்த தென்னை மரத்திலிருந்து தேங்காயும் கொண்டு வந்தார்கள். இந்த விளைபொருட்கள் ஆண்டுதோறும் எனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். குறிப்பாக முதல் விளைபொருளை, ஒரு மரம் முதல் காய்த்தவுடன் அந்த மரத்தினுடைய விளைபொருளை இறைவனுக்கு இன்றைக்கும் மடைப்பொருளாக்கி வழிபாடு செய்கின்ற மரபு இருக்கின்றது. அதோடு வீட்டிலே எனக்கு பால் தருகின்ற பசுவின் பாலை இணைத்து கொண்டார்கள். நாள்தோறும் என் குழந்தைக்கு நல்ல ஒரு சத்துணவை தருகின்ற அந்த பசுவை வளமாக நான் வளர்ப்பதற்கு எனக்கு வலிமை வேண்டும் என்பதற்காக அந்த முதல் பாலை உனக்கு நான் நைவேத்தியம் செய்கிறேன். இன்றைக்கு சொல்லுகிற எதற்காக இந்த கொடிமரத்துக்கு பால் ஊத்துகிறார்கள், தேன் ஊத்துகிறார்கள். இத்தனையும் மடைப்பொருளாக நான் அங்கே அவர்களுக்கு இறைவனுக்கு கொடுக்கின்ற போது என்னை அறியாமல் என்னுடைய முயற்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் நான் 1 குலை இளநீர் தான் கொண்டு வந்தேன். அடுத்த வருஷம் நான் கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிற அத்தனை பேருக்கும் இளநீர் கொண்டு வருவேன் என்று ஒரு முனைப்பு தோன்றும். நான் மட்டுமல்ல, என்னை சூழ இருக்கின்ற அத்தனை பேரையும் அதற்காக தூண்டுதல் செய்து எல்லோருடைய விடத்திலும் தென்னை மரத்தை நாட்டி இளநீரை கொண்டு வந்து இங்கே கொடுக்கின்ற போது, இங்கே நல்ல நடைமுறை இருக்கின்ற கந்தசஷ்டி விழாவின் போது விரதம் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்குரிந்தோ எல்லாம் வாகனத்திலே கொண்டு வந்து இளநீர் இலவசமாக கொடுப்பார். அது அவர்களுக்கு ஒரு தொண்டாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய விளைபொருளை பொறுக்குவதற்கு ஒரு ஊக்க சக்தியா இருக்கும். வழிபாடு என்பது வெறுமனே எங்களை மட்டும் பேணாமல் எங்களை சார்ந்தவர்களை, சமூகத்தை, நாட்டையே பேணக்கூடிய வகையிலே தான் இந்த வழிபாட்டு நன்மைகள் இன்றைக்கும் நடக்கின்றன. இதில் சற்று குழப்பம் இப்போது இருக்கின்றது. இந்த உணவுச்சாலைகள் வந்ததன் பின்னர் இந்த மடைப்பொருள்கள் மறைந்து விட்டன. இப்போது நான் பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை வந்த அளவிலே, சின்ன குழந்தைய சொல்லக்கூடாத ஒரு இளங்கண்ணி அந்த மேசையிலேருந்து 2 வாழைப்பழத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு போனான். அது மடைப்பொருளாகத்தான் காலையில வைக்கப்பட்டிருந்தது இறைவனுக்கு. ஆனால் அவளுடைய கண்ணிலே அந்த மடைப்பொருள் இன்றைக்கு என்னுடைய பசியை தீர்ப்பதற்காக இறைவனுடைய பிரசாதமா இருக்கிறது அவள் நினைத்திருக்கிறாள். வாழைப்பழம் நீங்கள் நீண்ட நேரம் பசியோடு இருந்தால் ஒரு வாழைப்பழம் இருந்தனால் உங்கள் பசி பறந்து விடும் என்பது இது ஆய்வின் முடிவு. எனவே முக்கனியும் வீட்டில் இருந்தால் பசி தீரும். அந்த பசி எல்லோருக்கும் தீர்க்கவனமாக இருந்தால் அதை இறைவனுக்கும் மடைப்பொருளாக மாற்றி எல்லோரும் பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சி பெறுகின்ற அந்த மகிழ்ச்சி. அதாவது ஆலயத்திலே பிரசாதம் என்று நாங்கள் ஓடி ஓடி வாங்குறோம் அல்லவா, அது உண்மையிலே பசிக்கு அப்பால் இறைவனுக்கு மடைப்பொருளாக்கப்பட்டபடியினால நோய் நீக்கு மருந்தாக என் கைக்கு கிடைக்கிறது. சன்னதியான் ஆச்சரியம் ஆலயத்திலே இது மருந்து என்றுதான் சொல்லுவார். பிரசாதம் என்று சொல்லங்கே சொல்லுவதில்லை. அங்கே கொடுக்கப்படுகிற அந்த பிரசாதம் அந்த மருந்தை உண்டால் உன்னுடைய நோய் தீரும். அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவனுக்கு மடைப்பொருளாக்கியதை நீ மீள உண்ணும் போது ஒரு தூய்மையாக்கி, இன்றைக்கு சொல்ல போனால் கிருமிகள் தொற்று எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு முது மருந்தாக உன்னுடைய கைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆய்வுநிலையிலே போனாலும். ஆனால் எங்களுடைய பெரியவர்கள் நீரும் பூவும் புகையும் மடைப்பொருளும் இந்த வழிபாட்டுக்கு உரிய பொருள்களாக காலம் காலமாக இருக்க வேண்டும் என்று நடைமுறை ஏற்படுவதற்கும் அப்பால விளைபொருள் பெருக்கத்துக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். வழிபாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. அவைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் கேட்கும் பொழுதுதான்
அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இத்தனை விடயங்கள் இருக்கிறதா என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் அதை இனியாவது நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. அதை தான் உங்களுக்கும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒரு வழிபாட்டு முறை என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான். அடுத்ததாக நான் இலகுவான ஒரு கேள்விதான், இந்த வழிபாட்டு நடைமுறைகளை விளக்க முடியுமா? நடைமுறைகள் பற்றி ஏற்கனவே நான் கூறினேன். நான் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு கோவிலுக்கு போகின்ற போது எல்லோருக்கும் ஒரு விருப்பம் இருக்கின்றது, ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆனால் வெறுங்கையோடு அந்த அர்ச்சனையை செய்யக்கூடாது. கையிலே ஒரு அர்ச்சனை தட்டு கொண்டு போக வேண்டும். அர்ச்சனை தட்டு என்றால் அதற்கு என்ன பொருட்களை உள்ளடக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு ஐயம் எல்லாருக்கும் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல முக்கனியும் வெற்றிலையும் பாக்கும் தேங்காயும், 3 பழங்கள் இருக்க வேண்டும், வெற்றிலை இருக்க வேண்டும், பாக்கு இருக்க வேண்டும், தேங்காய் இருக்க வேண்டும். இவற்றிற்கு அப்பால் ஊதுபத்தி என்று சொல்லுகின்ற இந்த சாம்பிராணி புகை அது போடுகிறது, இன்னும் சூடம், கற்பூரம். அப்ப இவ்வளவு பொருட்களையும் ஒரு அர்ச்சனை தட்டுக்குள் அதாவது அடக்குகின்ற போது ஏலவே நான் சொன்ன மடைப்பொருள்கள் என்ற அடிப்படையான அந்த கருத்து தான் இன்றைக்கு ஒரு புதிய வடிவிலே வந்திருக்கின்றது. இன்னும் அந்த அர்ச்சனை தட்டு இப்போது நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற வகையிலே பிளாஸ்டிக் தட்டுகளாக மாறிவிட்டது. ஆனால் பழைய காலத்தில் பனை ஓலைகளினால் அல்லது பிரம்பினாலே செய்யப்பட்ட தட்டுகளில் தான் கொண்டு வந்தார். அதற்கு அப்பால் தாமரையில் அல்லது வேறு ஏதாவது தேக்கிலே கொண்டு பெரிய இலைகளிலே தொன்னை என்று சொல்லுவார்கள், அதை ஒரு வட்ட வடிவாக செய்து அதிலே தாங்கி வந்தார். எனவே கால மாற்றம் அடைந்த போது இந்த வழிபாட்டு அர்ச்சனை தட்டு தொடக்கத்திலே இருந்த தட்டு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. முதலிலே 3 முக்கனிகள், பாக்கு, வெற்றிலை, தேங்காய், அதுக்கு பிறகு சாம்பிராணி. இந்த குச்சி இல்லை, சாம்பிராணி என்பது இயல்பாக பெறுகின்ற அந்த புகைக்கிற சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி. மற்றது விளை கற்பூரம் உண்டு, விளைந்த கற்பூரம். இப்போ கட்டி கற்பூரம் இல்லை, அதில் புகை வராது, விளை கற்பூரம் கொளுத்தினார். இவ்வளவு பொருட்களையும் ஒரு வழிபாட்டுக்குரிய பொருளாக அவர்கள் ஒரு ஒழுங்கமைப்பிலே செய்த போது இந்த வழிபாடு முழுமையாக விளைபொருட்களுக்கு அப்பால் உடல் நலம் என்கின்ற கருத்திலேயும் அது அமைந்திருக்கின்றது. அதற்கப்பால் மலர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். மலர்களிலேயும் வெள்ளையான மலர்கள் தான் முதலிலே இறைவனுக்கு தேவையான மலர்கள் என்று பயிரிட்டார். பிறகு வண்ண மலர்கள் அது அந்த இயற்கையான நிலத்திற்கு ஏற்ப வகையிலே மலர்கள் செய்தனர். இப்போ இவ்வளவு ஒரு தட்டிலே கொண்டுகின்ற போது பெரிய தாமரையிலே அல்லது தேக்கிலே தொன்னை செய்தார்கள். அவ்வாறு செய்கின்ற போது அந்த இறைவனுக்கு சமர்ப்பித்த பின்னர் அந்த காலத்திலே அர்ச்சகர் கிடையாது, தாங்களே கொண்டு போய் அந்த மடைப்பொருளை வைத்து வழிபாடு செய்து அவ்வளவத்தையும் கொண்டு வந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். எதையும் வீணாக்கவில்லை. வெற்றிலை உண்டால் சளி தீரும், பாக்கு உங்களுக்கு சமைக்கிறதுக்காக சாப்பிட வேண்டும். அது முந்தி பச்சை பாக்கு தான் அர்ச்சனை தட்டில் வைத்தார். இப்போது காய்ந்த பாக்கு வேறு. பச்சை பாக்கிலே ஒரு சின்ன துண்டு நீங்கள் நிறைந்த உணவு சாப்பிட்ட பின்னர் வெற்றிலையோடு மென்றால் உணவு முழுவதும் சமிபாடாகிவிடும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த வகையிலே 3 தேங்காய் உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்தலாம். மலர்களை நீங்கள் சூடிக்கொள்ளலாம். ஏற்கனவே அங்கே சாம்பிராணியும் இந்த சூடமும் தான் இறைவனுக்கு செலுத்தும். இந்த சாம்பிராணியும் சூடமும் இறை வழிபாட்டிலே எங்களுக்கு மிக முக்கியமான பொருட்கள். அதாவது இறைவன் எங்களுக்கு மேலே இருக்கிறார், விண்ணிலே இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தங்களுக்கு இருக்கிறார். இந்த புகைக்கூடாக அந்த இறைவனுடைய திருவுருவத்தை பார்க்கின்ற போது எங்களை அறியாமலே இறைவன் அங்கே இருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு. இந்த நல்லூர் வீதியிலே இறைவனுடைய கந்தனுடைய திருவிழா நடக்கின்ற போது நிறைய புகை போடுகிறார்கள். அந்த திருவிழாவிலே வருகின்ற அந்த திருமேனி அதற்குள்ளாலே பார்க்கின்ற போது எங்களை அறியாமல் ஒரு கணம் நாங்கள் இந்த உலகத்திலேருந்து வேற உலகத்துக்கு போய் நிற்கிற என்னுடைய அனுபவம். இது சட்டன்னு எங்கேயோ வேற ஒரு விண்ணுலகத்துக்குள்ள முகத்துக்குள்ளாலே இவர் வாரார் போறாருங்கன்னு அது அந்த அந்த உணர்வுக்கு சொல்லல எங்கள்கிட்ட. அதான் பக்தி என்று சொன்னார்கள். இப்ப பக்திய மொழியால் சொல்ல இயலாத பாடி காட்டலாம், ஆடி காட்டலாம். அப்ப அந்த வகையில அந்த உணர்வு கிடைக்குது. ஆனால் அந்த சூடம் நாங்கள் அந்த இறைவனுக்கு காட்டினதன் பின்னர் அதை நாங்கள் கண்ணிலே ஒற்றிக்கொள்ளுகின்ற போது இறைவன் எங்களிடம் வருகிறார் என்ற ஒரு உணர்வு வரும் எங்களுக்கு. அந்த பஞ்ச ஆலாத்தி என்கின்ற அந்த ஆலாத்தியை நீங்கள் தொட்டு வணங்குகின்றது ஒரு கணம் நீங்க உங்களை மறக்கிறீங்க. இது எங்கே இருந்து வருகிறது, யார் கொண்டு வந்தார்ல, அவரே வந்திருக்கிறார். கண்ணிலே ஒற்றிக்கொள்ளுகின்ற போது எனக்கு தெரியல, எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. என்னை நான் மறந்து முற்றாக எல்லாம் ஒரு கணம் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். 5 புலன்களும் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த அந்த தியான நிலைக்கும் அப்பாலே உண்டு. ஆனால் அப்புறம் கையெடுத்தோன்னு அது மாறின்னு பழையபடி இந்த 5 புலனுக்குலாம் வந்துடுவோம். என்ன சில பேர் சொன்னால் கையில் சுட்டு போட்டுது, கையில் கறி வந்துட்டுது. இது ரெண்டும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வழிபாட்டு நடைமுறை நிறைவாக நடைபெற்றிருக்கு.
மற்றது ஒவ்வொருவரும் அதை கண்ணில் ஒட்டி கொண்டு அத்தனை பேரையும் இறைவன் கண்டு போகிறான். அந்த ஒளியிலே அந்த ஐயர் அந்த இப்ப அர்ச்சகர் காட்டி போட்டு பின்னால திரும்பி எல்லாரும் காணக்கூடிய காட்டுகின்ற போது நாங்கள் என்ன செய்யறோம்? தொலைபேசியிலே அதை படம் பிடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட ஏற்கனவே மிக திறன் வாய்ந்த 2 புகைப்பட கருவிகள் இருக்கு, இயற்கையான கண்கள் இருக்கு. என்ன இதுல பதித்து கொண்டால் எங்களோட மூளைத்திறன் எத்தனை பிரதிகளையும் எங்களுக்கு எடுத்து தரும். ஆனால் அதை நாங்கள் இப்போது மறந்து விட்டோம். அதனாலே தான் இந்த வழிபாட்டு நடைமுறைகள் மீள கட்டுமானம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற அறநெறி பாடசாலைகள், அந்த பாடசாலைகளில் இந்த வழிபாட்டு நடைமுறைகள் சின்ன குழந்தைகளுக்கு அடிப்படையான வழிபாட்டு நடைமுறைகளிலிருந்து இன்றைக்கு நடக்கின்ற இந்த விரிவான வழிபாட்டு நடைமுறைகள் வரைக்கும் விளக்கமாக சொல்லப்பட வேண்டி இருக்கின்றது. ஆனால் அடிப்படையான நான் சொன்ன பொருட்களிலே மாற்றம் இருக்காது. பின்னர் அர்ச்சனை தட்டு பெட்டியில செய்யப்பட்டவோ அங்கே ஒரு வினைத்திறன் வந்தது. அதுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தேன். எத்தனை பூக்கோயிலுக்கு இப்ப கூட கிடையாது. எத்தனை அர்ச்சனை தட்டு, எத்தனை உணவு பரிமாறுகின்ற தட்டங்கள். இந்த பிரசாதமாக இதோடு சேர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டு மரபிலே உணவு பங்கீடு இணைந்து கொண்டது. உணவு பங்கீடு இணைந்து கொண்ட போது முதலில் இணைந்து கொண்டது சிறுதானியங்கள் தான். கடலை, பயறு, அரிசியிலே அது அவல். அப்படி அந்த தேன் திணைமான்று தங்கள் விளைபொருட்களை மடைபொருட்களாக்கி மற்றவர்களுக்கு பகிர்கின்ற போது அது பல்வேறு உணவு பண்டங்களாக மாறின. பயத்தம், துவையல், உளுந்து வந்தோடனே வடையை சுட்டோம், வடையை மாலையாக்கி போட்டோம். இத்தனை பேருக்கு 150 வடையோ 200 வடையோ ஆஞ்சநேயர் இன்றைக்கு வழிபாட்டில் அன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட மாலைகளை கூட பெரிய மாலைகளாக பொருள் மோதகம் செய்தோம். எங்களுக்கு கிடைத்த அரிசி மாவையும் இந்த பயரையும் தேங்காயையும் சர்க்கரையும் உள்ளூடாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பொருளாக அதை மாற்றும். அப்போ உணவு பங்கீடு வழிபாட்டு நடைமுறை முக்கியம் பெற்றதுக்கு காரணம் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு, உணவுக்கு வழி இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுக்கின்ற ஒரு பங்கீடு. இது சங்க காலத்திலே இந்த பதிவு இருக்கு. ஒரு வழிபாடு முடிந்தவுடன் அவற்றெல்லாம் பகுத்து கொடுக்கின்றார். தேக்கிலையிலே மடை பெறவிரண்டு கிடக்கும். அப்போ அடிப்படை இருந்தது, இன்னும் இருக்கிறது. ஆனால் அது மாற்றம் பெறுது. அந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா மாற்றம் பெற சில வேளை இந்த பொருட்கள் பார்த்துருப்பீங்க. சில இடங்கள்ல கோயில்களில் பிளாஸ்டிக்கில் வாழை மரங்குள்ளே போட்டு நிற்குது. பிளாஸ்டிக் வாழைப்பழத்தையும் உள்ள போட்டுக்கொண்டு நிற்குது. தென் இளநீர் பிளாஸ்டிக்லேயே இருக்குது. எனவே இந்த மாற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த அறநெறி பாடசாலை போகிற குழந்தைகளுக்கு பாடங்களுக்கு அப்பால் வழிபாட்டு நடைமுறைகளை கோவிலிலே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நிலையமாக மாற்ற வேண்டும். அப்போ கோயில் வழிபாட்டு நடைமுறையின் பயிற்சி களமாக இருந்தது. இந்த பயிற்சியை முதலிலே தொடக்கி வைத்தவர் நாவுக்கரசருடைய தமக்கையார் திலகவதியார். இந்த நிலைபெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவாண்ட தேவாரத்தில் காலையில் எழும்பி கோவிலை கூட்டி முழுக வேணும் என்று சொல்லி கொடுத்து திலகவதியார் தான். சமண சமயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே இந்த தொண்டை நீண்ட காலமாக எத்தனையோ இழப்புகளை மறந்து இறை வழிபாட்டிலே இந்த திலகவதியார் சொல்லிக் கொடுத்தபடினா எங்களுக்கு நாவுக்கரசர் கிடைத்தார். ஆக அந்த வழிபாட்டு மரபு மீண்டும் பெண்ணினுடைய கையிலே தான் கொடுக்கப்பட்டிருந்த, இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் இறை வழிபாட்டு இயற்கையிலே காணலாம்னு சொன்னால் காரைக்காலம். காலையை போன்றிலங்கும் மேனி, இறைவனை பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த முகத்துக்குள்ளால சொன்ன இந்த இறைவனை எனக்கு காட்டின காரைக்காலமே. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி பாடுறார், எப்படி பார்த்திருப்பார். கேட்ட விஷயங்கள்ல இருந்தோண்டு இறைவன் நினைப்பாக உருவத்தை காணைக்குள்ள அந்த உருவம் அவருக்கு தெரியும். ஆகவே இந்த நடைமுறைகள் மீள எல்லோருக்கும் விளக்கம் பெறும் வகையிலே கோவில்களிலே பயிற்சி களங்களாக அறநெறி பாடசாலைகளுக்குரிய விஞ்ஞான கற்கைக்கு எப்படி ஒரு பயிற்சி களம் இருக்கிறதோ அதே போல மாற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் எல்லோருக்கும் உதவி. இப்போ நான் நினைக்கிறேன், நல்லூருக்கு வருகின்ற வேற்று சமயத்தவர்களும் கூட தேங்காய் உடைப்பதை நான் பார்த்துருக்கேன். சிங்கள குழந்தைகள் உடைக்கிறார்கள். அவர்களுக்கு அது செய்யும் போது என்ன தோன்றுகிறது? எல்லோரும் செய்கிறார்கள், நானும் இந்த தளத்திலே செய்ய வேண்டும். செய்கிறது ஒரு நடைமுறை. இங்க வருகின்ற எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கிறிஸ்தவ தேவையாலத்துக்கு போகும்போது அவர்கள் கைகூப்பி நிற்கின்ற போது எங்களை அறியாமலே இந்த பாட்டை கேட்டோம், நாங்கள் ஏதோ ஒரு இறை உணர்வுக்கு ஆட்படுகிறோம். புத்தருடைய உருவத்தை பார்க்கின்றோம், அந்த சாந்தமான முகம் எங்களுக்குள்ள என்னவோ சொல்லுது என்ன. ஆனால் நாங்கள் கருத்து வேறுபாட்டில் இருந்து கொண்டு ஒன்று நல்லது ஒன்று கூட. ஆனால் வழிபாட்டு நடைமுறைகள் எளிமையாக ஒரு தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற போது எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற இயற்கையிலே இறைவனை காணுகின்ற ஒரு பக்குவம் அது செய்யும். நிச்சயமாக உண்மையிலேயே இந்த வழிபாட்டினுடைய ஒவ்வொரு முதன்மையான விடயங்களையும் பார்க்கும் பொழுது எதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்பதில் தான் அந்த மாற்றம் என்பது நிகழக்கூடிய வகையில் இருக்கிறது. எல்லா மதத்தவனினுடைய வேண்டுதலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இறைவனை அவர்கள் பிரார்த்திப்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தான் பிரிந்து நின்று மனிதத்தை மறந்து தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக இந்த வழிபாட்டினுடைய முதன்மையான பயன்களை கூற முடியுமா?
வழிபாட்டினுடைய பயன் என்பது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நல்ல மருந்து. இப்போது ஒருவருடைய உடல் நோயுற்றால் அல்லது நலிவுற்றால் அவருக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தியர் சில வேளை ஊசி மூலம் மருந்து அனுப்புவார் அல்லது சில மாத்திரைகளை தருவார். இதே மாதிரி எங்களுடைய நோய்க்கு முதல் காரணம் மனம்தான். மனக்கட்டுப்பாடு இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அல்லது எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் நோய்வாய்ப்படுகிறோம். எனவே நோய்வாய்ப்படுவதற்கு இந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். எங்களுடைய எல்லா சமயங்களுமே சொல்லுகின்றன, ஐம்புலன்களையும் அடக்கி நீ வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். எனவே இந்த வழிபாடு இந்த புலன் அடக்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை இறுக்கமாக கடைபிடிக்கணும். அங்கேதான் சில வேறு விடயங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டிய, முக்கியமாக எங்களுடைய தோற்றம். கோவிலுக்கு போகின்ற போது பட்டு வெட்டி கட்டி கொண்டு போகணும், ஒரு பட்டு சேலை அணிய வேணும், நிறைய நகைகள் அணிய வேண்டும். அதற்கப்பால் என்னுடைய முக ஒப்பனை, அப்படி என்னுடைய தலை ஒப்பனை, பல்வேறு விதமான அழகு முறைகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு இணைத்து கொண்டு திண்டாடி கொண்டிருக்கோம். அதற்கும் அப்பால் இன்றைக்கு மற்ற நாடுகளில் இந்த பண்பாட்டு ஆடைகள், இந்த ஆடைகளை அணுகின்ற போது காலையிலே ஒரு குழந்தையை நான் பிரித்தானிய ஆடையிலே காணுகிறேன், அதன் பின்னர் துருக்கி ஆடையிலே மதியத்திலே அவளை காணுகிறேன், மாலையிலே அவளை நான் குட்டப்பாவாடையில பார்க்கிறேன், அப்புறம் இரவிலே அவளை என்னுடைய சேலையில பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பார்க்கிறேன், வாய்ப்பில்லை. அவள் ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒவ்வொரு ஆடையாக மாற்றி என்னுடைய மனத்தை மாற்றி என்னுடைய புலனை மாற்றி என்னையே குழப்பி கொண்டிருப்பதை விட வழிபாட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு பண்பாட்டு ஆடை அணிய வேண்டும். அது என்ன பண்பாட்டு ஆடை என்று சொன்னால், நான் வாழுகின்ற அந்த நிலத்துக்குரிய வெப்ப தட்ப நிலைக்குரிய ஆடை. சூடான இடத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு இந்த குழந்தைகள் அணிகின்ற ஆடைகளை பார்க்கும்போது எனக்கு மிக மனவருத்தமாக இருக்கு. அவளை அறியாமலே உள்ளுக்கு வேதனை. இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த வெயில் காலத்திலே தெரியக்கூடாது. அவர்களுக்கு தெரிய, அதுக்கு மேலால் வேறு விடயங்கள் அதில் கொடுமையான விடயங்கள் இருக்கின்றன. அவர் படிக்கும்போது அறிந்து கொள்வார். பெண்கள் ஆண்கள் எல்லோருமே சேலை அணிய வேணும், வேட்டி அணிய வேணும். ஆண்கள் சட்டை அணியக்கூடாது. அண்மையிலே தான் நான் கட்டுரையில் படித்தேன், ஆண்களுடைய மார்பிலே இருக்கின்ற இந்த ரோமங்கள், அந்த ஆகர்ஷ சக்தி அவர்களுக்கு கெடுதலை விளைக்கும் என்பதனால்தான் காற்றுப்பட வேண்டும் என்பதற்காக ஷர்ட் அணியாமல் உள்ளே போக வேண்டும் சொன்னார்களாம். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து இதை விரிவாக விளக்குகிறது. அன்றைக்கு எங்களவர்கள் என்ன சொன்னார், எல்லோரும் கூடுகின்ற இடத்திலே பலர் வந்து சந்திக்கின்ற போது வம்மையாக இருக்கும் ஆண்கள் அணிந்து கொண்டு போகலாம், வெட்டி அணிந்து கொண்டு சால்வை அணிந்து கொண்டு போகலாம், ஷர்ட் போடக்கூடாது. பெண்கள் புடவை அணிய வேண்டும் என்ற நெருக்கமாக இருக்கின்ற இடத்திலே அவர்களுடைய உடலிலே காற்றுப்பட வேண்டும். பாவாடை, பரவி இருக்கின்ற ஆடை, இந்த எந்த குழந்தையிலையும் பாவாடை அணிகிற குழந்தைகளை காண முடியவில்லை. அது இடத்துக்கேற்ற ஆடை, உடல் நலத்துக்கேற்ற ஆடை, அதற்கேற்ற உணவு. கோயிலில் கொடுக்கப்பட்ட பிரசாதங்கள் எல்லாமே சத்துணவாக இருந்தது. இன்றைக்கு பல்லை பதம் பார்க்கிற உணவுகளும் வயிற்றை பால் செய்கின்ற உணவுகளுமாக எங்களுடைய நாட்டுக்கு ஒவ்வாத உணவுகளை எல்லாம் இங்கே நாங்கள் இந்த இடங்களில் உண்ணுகின்ற போது எங்களுடைய உடம்பு எங்களை அறியாமலே அழிக்கின்றது. ஆனால் இந்த உடம்பு அழியாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பரவச உணர்த்தியை காண வேணுமாக இருந்தால் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இந்த கோயிலுக்குள்ள நுழைகின்ற போது அந்த படியை தொட்டு கும்பிட வேணும் என்று சொல்லி என்ன ஒரு பெண் கேட்டாள், எதற்காக தொட்டு கும்பிட? நான் போகிற இடம் நான் இதுவரை காணாத இடம். என்னுடைய வீட்டில இருந்தால் நான் படியில நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அந்த படியை நான் தொட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரெண்டு அதுக்குள்ள போய்க்கொண்டு, ஆனால் இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் இந்த நல்லூரானுடைய வீதிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வாசலை தாண்டி நான் போகிறேன். போகின்ற போது என்னை அறியாமல் நான் குனிந்து வணங்குகிறேன். இதுக்கு எனக்கு ஒரு வரம் தந்திருக்கிறார். இத்தனை வாழ்நாளில் நான் இன்றைக்கு எத்தனையோ 1000 மைல் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள் இந்த வருகின்றோம் நினைக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு என்னுடைய வாசலை நான் வந்து நிற்பது மட்டுமல்ல, இந்த வாசலை தொட்டு நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதற்கும் அப்பால் உள்ளே நுழைந்தவுடன் நான் உன்னை காணுகின்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பம் எனக்கு இல்லாவிட்டால் நான் உன்னை காண்பதற்காக நீ வாசல் தாண்டி 6 மணிக்கு சரியா வருகிறாய் அல்லவா? இந்த நேர கட்டுப்பாடை நீ எனக்கு சொல்லி தருகிறாய், நான் மறந்து போகிறேன். நல்லூர் என்றால் நேர கட்டுப்பாடுன்னு சொல்வார். 6 மணிக்கு நல்லூரான் மணி அடிக்கின்ற போது நல்லூரான் வெளியிலே கால் எடுத்து வைக்கிறான். கால் எடுத்து வைப்பதில்லை, அவனை சுமந்து வருகிறவருடைய கால்கள் வெளியிலே வருகின்றன. அத்தனை கால்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன? நேரத்தை கடைப்பிடியுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நேரம் தாண்டுகிற அடிகள். இழந்த நிமிடங்களை பெறவே முடியாது. இது வழிபாட்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சின்ன வயதில இருந்து இறக்கும் வரைக்கும் ஒருவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் என்று சொன்னால் இறைவனோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். இறைவனோடு ஐக்கியமாக இறைவனை, அதாவது பொறிவாயில் அந்தவித்தான் என்று அந்த அவனுடைய தாள்களை நினைந்தவர்களுக்குத்தான் சேராதார் இறைவனடி சேரார். சேராதார் என்று சொன்னா உடனே போய் சேர்றதில்ல, அவனை நினைந்து கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் இல்லை.
நிச்சயமாக கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போலதான் ஒவ்வொரு கேள்விக்குமான முத்தான பதில்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி, நிகழ்காலத்தில் இந்த வழிபாட்டு முறை தொடர்பான நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஒரு கேள்விக்குள் நான் இது உள்ளடக்கி இருந்தேன். நல்லூர் திருக்கோவில் இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. 25 நாட்களும் பெறாவிட்டாலும் முக்கியமாக நடக்கின்ற திருவிழா நாட்களிலே எடுத்துக்காட்டாக இந்த சப்பரத்தை சொல்லாமே அழகாக இருக்கும். என்னுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற வேற்று சமயத்தை சார்ந்த அல்லது இன்னொரு மொழியை பேசுகின்ற ஒரு குழந்தையை நான் அழைத்து வருகிறேன். இன்றைக்கு வா சப்பரத்துக்கு போகும். அந்த குழந்தை வருகிறது, பார்க்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போல நான் பார்க்கவில்லையே, ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற 4 ஆண்டும் இந்த திருவிழாவை பார்த்தால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் வரும். அங்கே அந்த வழிபாடு ஒரு பொது வழிபாடாக மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையை கொண்டு, அதே போலத்தான் ஒரு புத்தருடைய விகாரியை நான் கடந்து போகின்ற போது ஒன்று நாங்கள் யோசிக்க வேணும், இந்த இடத்திலே எத்தனை பேர் வழிபட்டார்கள், யாருக்காக வழிபட்டார்கள், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த அந்த வழிபாட்டின் பயனாகத்தான் இந்த மண்ணில் இன்றைக்கு நான் காலூன்றி கொண்டிருக்கிறேன். 80 வருஷமாக இங்கே நான் நடமாடுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய முன்னோர்கள் நடமாடிய அந்த வழியிலே நான் நடக்கிறேன். சித்துரியாஜன நல்லூரான் வீதி நடந்தால் வினை தீரும். வினை தீரும் என்பது என்னுடைய முயற்சிகளிலே இருக்கின்ற சோம்பேறித்தனம் நீங்கி நான் மீண்டும் என்னுடைய முயற்சிகளை கொள்வேன். அப்போ அந்த நம்பிக்கைக்கு உரிய இடமாக எல்லா இடமும் அமையாது. ஆனால் பலர் கூடி வந்து ஒரு வேலையை செய்கின்ற போது எங்களை அறியாமலே பின்னாலே போகிற வழியிலே செல்கின்ற அந்த வழிபாடு தொடர அது எல்லா மொழி மதம் இனம் எல்லாவற்றையும் இங்கே மேலே பேசுகிறவர்களை புடவை கட்டி கொண்டு வருகிறாள். எனக்கு ஆச்சரியமா இருக்கேன், ஏன் நல்லூருக்கு புடவை கட்டணும், தன்னுடைய ஆடையில வந்திருக்கலாம் தானே. ஆனால் அவளை பொறுத்தவரையில் புடவை கட்டி கொண்டு போகிற அந்த மனப்பக்குவம், அவருடைய வழிபாட்டு நிலை, அதை பார்க்கின்ற போது அவருக்கு ஏற்படுகிற உணர்வு எல்லாவற்றையும் எனக்குள்ளும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் ஒரு நம்பிக்கையாக மாற அடுத்த முறையும் இந்த கோடை விடுமுறைக்கு நல்லூரான் வீதி நடந்தால் வினை தீரும் என்று நடந்ததே. உண்மையில் இந்த தருணத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்க வேண்டும். நல்லூர் வளாகத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு தினந்தோறும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆடை கலாச்சாரம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு நான் கேட்க வேண்டும். இந்த குறிப்பாக இந்த நல்லூர் திருவிழாவுக்கு இந்த ஆடை கலாச்சாரம் என்பது ஒரு இடரை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நல்லூர் திருவிழாவை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட நாட்களை கொண்ட திருவிழா. 25-26 நாட்கள் நடக்கின்ற போது ஏதாவது ஒரு நாளில் வந்து இந்த திருவிழாவை கண்டுகளித்து செல்வது ஒரு முறை. இன்னும் ஒன்று, விரதம் வந்து இருப்பவர்கள் அந்த முழு நாட்களையும் நிறைவாக வந்து வழிபாட்டில் தங்களுடைய மனத்தை செல்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த சுற்றுலா தலம் என்கின்ற அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போதுதான் இந்த ஆடை பண்பாடு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால், ஒரு கோவிலுக்கு ஒரு வழிபாடு செய்ய போகின்ற போது தூய்மையான ஆடையை அணிந்து செல்ல வேண்டும். மற்றவர்களுடைய பார்வைக்கு வேறு நினைப்பை தூண்டாத வகையிலே அந்த ஆடைகள் அமைய வேண்டும். குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய ஆடை அவருடைய தோற்றத்தை கண்டு வழிபாடு செய்ய வந்த ஆணினுடைய மனத்தை அலைபாய செய்வதாக இருக்கக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தியோட வரலாறு. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோயிலை வழிபட சென்றவர் பறவையாருடைய அழகிலே கோயிலே கண்டு மயங்கி அவரை மணந்து கொண்டார் என்று பெரிய புராணம் எங்களுக்கு ஒரு பதிவை செய்திருக்கின்றார். அதை பார்க்கின்ற போது அவர் வழிபட சென்ற இடத்திலே பறவையாருடைய அந்த அழகிய தோற்றம் அவருடைய ஐம்புலனையும் அவருடைய பக்கம் சாய்த்து விட்டார். 2வது தடவை சங்கிலியாரை கண்ட போது அந்த எண்ணம் பெறுகிறார். அதை இப்போது இங்கே பொருத்தி பார்க்கின்ற போது இந்த இளையவர்கள் மனத்திலே சில வேளை நானும் பார்த்துருக்கேன். இப்போ திருவிழாவுக்கு இருக்கிற நான் 50 வருஷமாக இங்கே வந்து கொண்டிருக்கேன். இடையில கொஞ்சம் காலம் வேற இல்லை. இந்த இளைஞர்கள் காலையிலே பண்பாட்டு ஆடை அணிந்து 5 மணிக்கு வீதியை அங்க பிரசனம் செய்கிறார்கள். அவருடைய அந்த மனக்கட்டுப்பாடு, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்திலே முருகனுடைய வீதியை வலம் பெற வேண்டும் என்கின்ற அந்த மன உறுதி மாலையிலே பார்க்கின்ற போது மறைந்து விடுகிறார். அதே அடியார் வேறு ஆடை அணிந்து வருகிறார். நான் யோசிச்சேன், அவருக்கு எப்படி இந்த ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டது? அவருக்கு ஏற்பட்ட குழப்பம் என்னவென்றால், காலையிலே அணிந்த ஆடையை நான் மாலையிலே அணிந்து கொண்டு போனால் வேறு பண்பாட்டு ஆடைகளிலே கவினாக வந்தவர்கள் என்னை கொஞ்சம் இவனுக்கு அதாவது நாகரிகம் தெரியாதென்று தாழ்வாக நினைத்து விடுவான்னு ஒரு தாழ்விச்சிக்க. இது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. அந்த வகையிலே எல்லா ஆடைகளையும் நான் அணிந்து கொண்டு அழகாக தோற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டம், இன்னுமொன்று என்னுடைய ஆடை நல்லதில்லை என்று நினைத்து விடுவார் இன்னொரு கூட்டம். 3வது கொடுமையான செயல் என்னவென்றால்,
இந்த குடும்பத்தில் இருக்கிற 3 தலைமுறையினரும் அடையாளம் காண முடியாத ஆடை ஒரு அலங்காரம் இப்போது வந்துவிட்டு ஒரே ஆடையில அம்மம்மா, அம்மா, குழந்தை 3 பேரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். முந்தி சின்ன சின்ன பாவாடை கட்டி சின்ன குழந்தை ஓடி திரிவார்கள். இளைய பெண்கள் தாவணியோடு நிற்பார்கள். முதுமையான பெண்கள் அவர்களுக்குரிய அந்த ஒழுங்கா இருப்பார். என்னை போன்ற பெண்கள் இப்போது நான் நிற்பது போல இழுத்து செறி கொண்டிருப்பார். எங்களுக்கு ஒரு அடையாளம். நான் முதுமையிலும் முதுமை அடைந்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு 80 வயது. என்னுடைய அம்மாவோட கற்றுக்கொண்ட பாடம் 60 வயசுக்கு பிறகு பெண்கள் எல்லாரும் வரிந்து கட்டி கொண்டு நிற்க வேணும். சண்டைக்கல்ல. தன்னுடைய ஆடை நழுவாமல் இருக்கிற தொய்ந்து உடல் நலிந்திருக்கிற நேரத்தில் ஆடை தற்செயலாக தளர்ந்தால் அதை பார்க்கிறவர்களுக்கு வியர்த்தமான எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. நான் பார்த்துருக்கேன் நல்லூர் திருவிழாவில் உங்களுக்கு தெரியும். இந்த நவீன இறகு கைகள், ரவிக்கை, அதுக்கு பேர் சரியான இறவு கை, வெள்ளக்காரன் தான் கொண்டு வந்தது. இங்கே வரைக்கும் இருக்கும் நீண்ட கை. கொஞ்சம் கொஞ்சமாக சுழி கையில்லாமலும் போயிட்டுது. இந்த இறவு கைகளுக்கு பின்னாலே ஜன்னல் வச்சு அதுக்கு கதவு வச்சு ஒரு முடிச்சும் வச்சு. ஒரு முறை நான் திருவிழாவுக்கு வந்திருந்த போது நான் என்னுடைய கணவனை பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு பையன் அவன் இந்த ஜன்னல்களை திறப்பது போல அந்த நாடாக்களை எல்லாம் இழுத்து கொண்டு போனான். திரும்பி பார்த்து ஆளை காணல. அப்போ பின்னலை பின்னன் இழுப்பான் கண்ணன் என்ற பாட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான அந்த குறும்பு கண்ணன்களை நாங்கள் உருவாக்க வேண்டியது. அவனை பொறுத்தவரை உள்ள திறந்து என்ன இருக்கின்ற சின்ன குழந்தை. ஆனால் ஒரு பெரிய குழந்தை திறந்தாலும் பெருசமாகிவிடும். என்ன எனக்கு போகிற இடம், அந்த இடத்துக்குரிய ஆடை, அதை மாற்றுவதற்கு நான் சொன்னது போல திருவனந்தபுரம் பத்மநாதன் கோயிலில் இருக்கிற அந்த கட்டுப்பாடு மீள கொண்டு வரலாம். அது முதல் கொண்டு வரப்பட்டது, இங்கே கொண்டு வரும். இன்னும் ஒன்று, இந்த ஆடை அணிந்தவுடன் நான் வேறு உலகத்துக்குள்ளே போயிடுவேன். இப்போ நான் ஓரளவுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆடையும் போட்டு காட்டணும்னு நினைக்கல. அந்த சாப்பாடு பிஸ்ஸா தேடுவேன். அங்கால போனால் பெட்டிஸ் இருக்கொண்டு பார்ப்பேன், ரோல்ஸ் இருக்கொண்டு பார்ப்பேன். இந்த கடலை கச்சானெல்லாம் இப்போ தேடி வேறட்டு கிடக்கு. நம்ம வந்து கடலை கச்சானை தர உணவு பண்ணவங்க கிடையாது. வேறு உணவு சாலைகள் வந்துட்டு இருந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக கோயிலுக்கு போய் இருந்து சாப்பிடணும்னு நாங்கள் நிற்கிறது அது சரியானது எனக்கு தெரியல. என்ன அந்த மணல்ல இருந்து வேண்டிய இந்த பிரசாதத்தை சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க விளையாடலாம். அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்த குழந்தைகள் இந்த மணலில் விளையாடுறதுக்கு தான் வரேன். திருவிழா பார்க்க வரையில்லை. அவளுக்கு ஏற்ற ஆடை அணிந்து அந்த மணல் படாமல் இருப்பதற்காக அந்த ஆடை அணிந்து வருகிறாள். இருந்தாலும் திருவிழாவுக்கு வருகின்றவர்கள் அந்த இடத்தை மறக்காமல் இருப்பதற்கு பருவத்துக்கு வயதுக்கு ஏற்ற வகையில் அந்த பண்பாட்டு ஆடைகளை அணிய செய்ய வேண்டியது அறநெறி பாடசாலையில் போட்டப்பட வேண்டிய ஒரு அம்மா உந்தோட கோயிலுக்கு போடக்கூடாது நீ என்று பிள்ளை சொல்ல வேணும். ஏண்டா பிள்ளை தான் இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அம்மாவுக்கு நீ சொல்லல, அதை முத்தி என்னென்ன சொல்ல குமாரமுத்தி குரங்கான மாதிரி முறுக்கியலாம் வளையாது நீ. அப்போ பிள்ளைகிட்ட சொல்லி அம்மம்மா நீங்கள் இந்த உடுப்பு போடாதீங்கோ, நான் பாவாடை கட்டிக்கேன், அக்காவுக்கு தாவணி கொடுங்கோ, நீங்கள் போட வேணும். அம்மா சுற்றி சரிக்கணும். அம்மம்மா இப்போ மூடுபான்னு சொன்ன 1 பீஸ் நான் அதுக்கு 3 பாண்டு வச்சுக்கேன். அந்த 3 பாவிலான்னு வந்திருக்கேன். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கான்னு யோசிக்க வேண்டியிருக்கேன். கந்தன் எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்குறேன். ஆனால் கந்தன் ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். இந்த நாளில் நான் இன்ன ஆடை அணிந்து கொண்டு வருவேன். கந்தனுடைய ஆடை சிந்தாமல் சிதறாமல் இருக்கேன். எந்த விரிப்பு கூட அகலாது. அப்ப இத்தனையும் செய்ய காரணம் என்ன? நீங்கள் ஆடை அணிந்து வருகின்ற போது என்னை போல அழகாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுங்காக நேர்த்தியாக அணிந்து வாருங்கள். நிச்சயமாக. உண்மையில் அதனால்தான் உலகளாவிய ரீதியிலிருந்து நல்லூர் கந்தனை காண கோடிக்கணக்கான மக்கள் நல்லூர் வீதிக்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். ஆன்மீகம் ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, வழிபாடுகள் என்றால் என்ன என்கின்ற கேள்வியோடு ஆரம்பித்து அதனுடைய நடைமுறைகள் எப்படி நாங்கள் இதனூடாக பயன்களை பெறலாம், உண்மையில் நாங்கள் ஒரு வழிபாட்டினை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் மதத்தினராக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது, அதை எப்படி நாங்கள் சரியாக கடைபிடிப்பது என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு இந்த சில நிமிடங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையிலேயே பேச பேச அடுத்தடுத்த கேள்விகளும் எழுந்து கொண்டே இருந்தது. காரணம், ஒவ்வொரு விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் தான். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய அதிதிகள் பக்கத்தையும் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். குறிப்பாக முனைவர் சான மனோன்மணி அம்மா அவர்கள் கூறிய ஒவ்வொரு விடயங்களும் உங்களுக்கு பல்வேறுபட்ட புரிதலை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த காலை வேளையிலே வருகை தந்து பல பயனுள்ள விடயங்களை எங்களுக்கு வழங்கியமைத்து நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் நன்றி கூறுவேன். என்னுடைய கருத்துக்களை பல்வேறு மக்களுக்கு பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. நன்றி.